இந்த பிக் பாஸ் வீட்லேருந்து கிளம்புன உடனே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நேற்று அக்ஷயாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த ஆக்டிவிட்டியை கொடுத்துட்டார் போல இருக்கு பிக் பாஸ் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாங்க, ராப்பாகலாம் இவங்களுக்காக உழைத்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த கிளாத்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெயரெல்லாம் சொல்கிறாங்க, எல்பி அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுல இப்போ 10-15 பேர் இருக்குது, 5 பேர் ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் இருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு படம் ஒன்று சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அது மாயாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மாயா ஜூனியர் ஆர்டிஸ்ட் தானே, அவங்களுக்காக எப்படி காத்துக்கிட்டு இருக்குன்னா, மாயா இப்போ வந்து பெரிய ரோல் பண்ணுறாங்க போல இருக்குது அந்த படத்தில். அந்த வளர்ச்சியை நம்ம பாராட்டணும். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து இப்போ ஒரு பெரிய ரோல் போயிருக்காங்க போல இருக்குது. மாயாவுக்காக அந்த படம் வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனுடைய நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்களாம். அதற்கு அடுத்தது லோகேஷ் அண்ணாவுக்கு கால் பண்ணி, என்னென்னா ஸ்கிரிப்டெலாம் அனுப்பின படிச்சிட்டிங்களாண்ணா? இவங்க ஏன் அடிக்கடி லோகேஷ் அண்ணா பேரை யூஸ் பண்ணினே இருக்காங்க தெரில. ஒரு வேளை ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. லோகேஷ் அண்ணா ரொம்ப பிஸியாக இருக்காருமா, கண்டிப்பாக படிச்சிருப்பார்.